Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம Happy Happy Biscuit packet வச்சு எப்படி கேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த Happy Happy Biscuit packet வச்சு கேக் பண்றது ரொம்பவே ஈஸியா இருந்ததுங்க. கேக் வந்து ரொம்ப யம்மியா சாஃப்ட்டா சாப்பிட முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம Oreo biscuit packet வச்சு கேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா கீழ இருக்க description boxல நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம Happy Happy Biscuit packet வச்சு கேக் பண்ணலாம். நான் அதுக்கு 2 பாக்கெட் அளவுக்கு இருக்கிற பிஸ்கட் எடுத்துர்க்கேன். இந்த 2 பாக்கெட்டுமே பெரிய பாக்கெட்டா இருக்குறதால நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்மாலர் பாக்கெட்ஸ் கூட கிடைக்குது, நீங்க அது கூட வாங்கிக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நம்ம கரகரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த கேக் ரெசிபிக்கு தேவையான சர்க்கரையை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டில் செய்கிற கேக் தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பவுடர் சுகரும் அந்த பிஸ்கெட் பவுடரும் போட்டிருக்கோம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கான பாலை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக எல்லா பாலையும் ஊற்றி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கேக் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா பால் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜில் ஈனோ நான் ஆட் பண்ணுறேன். ஈனோ வந்து அந்த ஃப்ரூட் சால்ட் தான் அது நான் ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாக்கெட்டை வந்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மோல்டில் வந்து ஆயில் தடவி மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மோல்டோட சைடு அண்ட் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி அது மேலேயும் நம்ம ஆயில் கொஞ்சமாக தடவிக்கலாம். டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு உள்ள வச்சிடலாம். ஏர் பபிள்ஸ் அப்போ தான் ரிமூவ் ஆகும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க இந்த குக்கருக்குள்ள நம்மளுடைய கேக் மிக்சர் வந்து உள்ள வச்சிடலாம். அவ்வளோதான். கேக் வந்து நம்ம ரப்பர் போட வேண்டியதில்லை, விசில் போட வேண்டியதில்லை. 25 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. மேலே கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ கேக் நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறக்கு நைஃப் விட்டு செக் பண்ணிக்கிறோம். நல்லாவே பேக் ஆகிருக்கு, கத்தியில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம மோல்டுலேருந்து கேக்கு மாத்திரம் தனியாக எடுத்துக்கலாம். எந்த சைடு எதுவுமே ஒட்டலைங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இந்த ஹாப்பி ஹாப்பி கேக். இது ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. சைட்ஸ்லலாம் ஒட்டிக்கும் அப்படிங்கிற கவலையே இல்லை. உங்ககிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக குக்கருக்குள்ளே வச்சு பேக் பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ அருமையாக வெசல்ஸ்லாம் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்துச்சு. இந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் கேக் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.